தயவு செஞ்சு ஆபீஸ்ல பர்சனல் விஷயத்தை பேசக்கூடாது கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு ரூல்ஸ் பேசுறாத. பாரு கௌரி, என்ன ரொம்ப கெஞ்ச விடாத. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை அதுல வெளியே கொண்டு வரணும் நினைக்கிறேன். உன்னோட ஸ்பேஸ் எனக்கு கொடுக்க மாட்டேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? நிவின் கிட்ட நீங்க பேசின டீல் தான் பிரச்சனை. பாரு, எதுவா இருந்தாலும் கிட்ட டைரக்டா சொல்லு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்றேன். பாரு, தயவு செஞ்சு என் பர்சனல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேச. உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சொல்றேன். நீங்க எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு எல்லாம் நினைச்சு நான் சொல்லல. நான் இப்படி இருக்கறதால நீங்க டிஸ்டர்ப் ஆவீங்கங்கிறது எனக்கு புரியுது. கான்ட்ராக்ட். சாரி, வேற வழியே இல்ல. சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதான் சொல்றேன். கான்ட்ராக்ட் படி நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க கூடாது. அதுக்காக மட்டும் நான் உங்ககிட்ட இந்த பிரச்சனையை சொல்றேன். சரி, பரவாயில்ல. இந்த விஷயத்தை சொன்னா போதும். யமுனா ஒருத்தரை லவ் பண்றா. சரி. ஆனா அவ விரும்புற அந்த பையன் இன்னொரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறதா சொல்லிருக்காரு. யமுனா விரும்புற பையனை அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. இப்போ புரியுது. சோ இப்போ உன்னால உன்னோட ப்ராமிஸை காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால யமுனா வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுருக்கா. அதை நீ உங்க அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சொல்லிருக்காங்க. ரைட்டா?